والصلاة والسلام على رسول الله محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது ரியாலு சாலிஹின் தொடரிலே குவைத் தவாசி தவ்வா நிலைய உறவுகளினால் நடத்தப்படுகின்ற இந்த ரியாலு சாலிஹின் தொடரிலே நாங்கள் இதுவரைக்கும் 65 ஹதீஸ்களை பார்த்து இன்று 66வது ஹதீஸை பார்க்கறதுக்கு இருக்கிறோம். இதில் 66வது ஹதீஸ் பலஈனமான ஹதீஸ் என்பதனால அந்த ஹதீஸை தவிர்த்து 67வது ஹதீஸை நாங்கள் இன்றைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். இந்த பலஈனமாக வரக்கூடிய ஹதீஸ்களை இன்ஷால்லா நான் பின்னால் சொல்கிறேன். அதாவது இந்த ஹதீஸை முடிய பின்னுக்கு அந்த பலஈனமான ஹதீஸ்களை மட்டும் நாங்கள் தொகுத்து பார்க்க இருக்கிறோம் இன்ஷால்லா. இன்றைய தினம் நாங்கள் 67வது ஹதீஸ் சஹீஹான பதிவு செய்யப்படக்கூடிய 67வது ஹதீஸ் நாங்கள் சிந்தைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். அதாவது பாப் அல் முராகபா கண்காணிப்பு என்ற பாடத்தில் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்படக்கூடிய ஒரு அழகிய ஹதீஸை போடுறாங்க. நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم من حسن اسلام المرء تركه ما لا يعني. ஒரு மனிதனுடைய இஸ்லாம் அழகாக இருக்கிறது, ஒரு மனிதனுடைய இஸ்லாம் அழகாக இருக்கிறது என்பதற்கு அடையாளம். ஒரு மனிதனுடைய இஸ்லாம் நல்லது, அழகானது என்பதற்குரிய லட்சணம் அழகாக இருக்கிறது என்பதற்கு ஆதாரம் என்னென்னு சொன்னால், அவனுக்கு தேவையற்ற விடயங்கள்ல அவன் மூக்கு நுழைக்காமல் இருப்பது, அவனுடைய தேவையில்லாத விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது தான் ஒரு மனிதன் இஸ்லாத்தில் இருக்கிறான்றதுக்கு அங்க சம்பூர்ணமான அடையாளம். ஒருவன் முஸ்லிமாக இருக்கிறான், உண்மையிலே அவன் இறை விசுவாசி தான், அவன் இஸ்லாத்துல தான் இருக்கிறான், உண்மையான தூய்மையான இஸ்லாத்தில் அவன் இருக்கிறான் என்பதற்கு அடையாளம் என்னென்றால், அவனுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அந்த தேவையற்ற விடயங்கள்ல அவன் போகாம இருக்கிறது, தேவையற்ற விஷயங்கள்ல மூக்கு நுழைக்காம இருக்கிறது, அவனுக்கு தேவையில்லாத விஷயத்துல ஓரமாகிக் கொள்றது. இதுதான் ஒருத்தன் உண்மையான இஸ்லாத்தில் இருக்கிறான் என்பதற்கு அடையாளம். இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், இஸ்லாத்தை பொறுத்த மட்டுக்கு மக்கள் 2 பிரிவு. இஸ்லாத்துல பார்வையில மக்கள் 2 பிரிவு. ஒன்று முஹ்சின், அடுத்த முஸ்ஸி. ஒன்று முஹ்சின், அடுத்தவன் முஸ்ஸி. அதாவது நன்மை செய்யக்கூடியவன், பாவம் செய்யக்கூடியவன், நன்மை செய்யக்கூடியவன், பாவம் செய்யக்கூடியவன். இதுதான் இஸ்லாத்துல பிரிவு. ஆகவே ஒட்டுமொத்த மக்களும் ஒன்றோ முஹ்சினாக இருக்கணும் அல்லது முஸ்ஸியாக இருக்கணும். இதுல நான் முஹ்சினா முஸ்ஸியா இதை நாங்க தீர்மானிச்சுக்கிறோம். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பண்பாட்டு சிகரம் என்று சொல்லக்கூடிய அளவுல பண்பாட்டோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை தான் முழுமையா ரியாலு சாலிஹ்ல போடுறாங்க. அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஹதீஸ்களை தான் அப்படியே தூக்கி போடுறாங்க. அவ்வளவு தங்கங்கள், முத்துக்கள், வைரங்கள், மாணிக்கங்கள், வார்த்தையால் சொல்ல முடியாத தங்கமான செய்திகளை தான் போடுவாங்க. இதுல ஒரு மனிதனுடைய இஸ்லாம் அழகானது என்பதற்கு சான்று அவனுக்கு தேவையில்லாத விடயங்களை விட்டு விடுவது. அல்லாஹ் தஆலா சூரா நிசா 125 இப்படி சொல்றான், வமன் அஹ்ஸனு தீனன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ் வஹுவ முஹ்சின் வத்தபஅ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா. அதாவது வமன் அஹ்ஸன் தீனா, அதாவது எவர் நன்மை செய்யக்கூடிய நிலையில அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபட்டு, ரப்புல் ஆலமீனுக்கு முழுமையாக வழிபட்டு இப்ராஹிம் நபியுடைய தூய இஸ்லாம் மார்க்கத்தை யார் பின்பற்றோ அவரை விடவும் அழகிய மார்க்கத்தை உடையவர் யார்? இன்னும் அல்லாஹு தஆலா அதாவது வத்தப மில்லத் இப்ராஹிம ஹனீஃபா, மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய அவனை விடவும் மிகவும் அதாவது நன்மை செய்யக்கூடிய நிலையில அல்லாஹ்க்கு முழுக்க கட்டுப்பட்டு இப்ராஹிம் நபியுடைய தூய்மையான அந்த மில்லாவ மார்க்கத்தை பின்பற்றாரோ அவரை விடவும் அழகிய மார்க்கத்தை உடையவர் யார்? வமன் அஹ்ஸன், யார் அழகிய மார்க்கத்துடையவர் யாருன்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறார். இங்க என்னன்னு சொன்னால், அதாவது இந்த ஹதீஸ்களை சொல்ல வர முக்கியமான செய்தி, ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டுக்கும் அவன் இஸ்லாத்துல இருக்கிறான் என்றால் தேவையான விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும், தேவையற்றதான் விட்டுடணும். இதுல யார் தேவையானது எடுத்துக்கொள்றாரோ முஹ்சின், யார் அந்த தேவையானது ஏற்க மறுக்கிறாரோ முஸ்ஸி. இந்த ஹதீஸ்களை சொல்ல வர செய்தி என்னன்னு சொன்னால், வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன், அதாவது திட்டமாக மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவங்க யாருன்றது அல்லாஹ் சூரா மூமின்கள் அப்படியே அடிக்கி வாரான். வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன், அவங்க யார் என்று சொன்னால் தேவையற்ற விடயங்களை, மோசமான விடயங்களை, லகு
வீண் கேளிக்கைகளை புறக்கணிப்பார்கள், தேவையற்ற விடயங்களை ஓரமாக்குவார்கள், தேவையில்லாத விஷயத்துக்கு நேரம் கொடுக்க மாட்டார்கள். ஒத்தன் போன்லே நின்று அவன் முழு வாழ்க்கையும் போன்லே தான் கழியுது. காலையில் எழுந்தால் இரவாகிற வரைக்கும் அவன் குர்ஆன தொடுற விதத்தை விட அந்த விரல் நுனிகள் போனை டச் பண்றதுதான் கூட. அவ்வளவுமே ஆபாசம், அவ்வளவுமே யூடியூப், அவ்வளவுமே பேஸ்புக், அவ்வளவுமே மோசமானவைகள். ஒருத்தன் ரோட் நடுவுல உட்கார்ந்து கொள்றான், போற வார பெண்களை பார்த்து பார்த்து சிரிக்கிறான், ரசிக்கிறான். பாதைக்குரிய ஒழுங்கு அவன் கொடுக்கல, ஒழுக்கத்தை பேன் இல்லை. வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். இந்த ஹதீஸில் சொல்ல வர முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், அவர்கள் லகுவான விடயங்கள், அதாவது தேவையற்ற விடயங்கள், அவைகளை புறக்கணிப்பார்கள். தனக்கு தேவையில்லாத விஷயங்கள் ஓரமாகுவார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதா அஹ்ஸன அஹதுக்கும் இஸ்லாமா, முத்தஃபக்குன் அலைஹி, புகாரி முஸ்லிம் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸை பாருங்க. உங்களை யார் அவன் இஸ்லாத்தை அழகான முறையில் பின்பற்றாரோ, ஃபகுல் இஸ்லாத்தை சம்பூர்ண ஒழுங்கா பின்பற்றாரு, அவர் அப்டேட் இஸ்லாம் தூய்மையா அவர்கிட்ட இருக்குது இருந்தால், ஃபகுல் ஹஸனா யஅமலுஹா துக்தபு லஹு பிஅஷ்ரி அம்சாலிஹா சுப்ஹானல்லாஹ் இலா 700 தஅஃப். என்ன, ஒத்தன் இஸ்லாத்தை சம்பூர்ணமாக பின்பற்றுகின்ற நேரம், அழகான இஸ்லாத்தை பின்பற்றினால், அவன் செய்கின்ற ஒவ்வொரு நன்மைக்கும் அல்லாஹு தாலா அதை 10 மடங்குகளாக பெருக்குகிறான். அந்த 10 மடங்கு அல்லாஹு தாலா 700 மடங்குகளாக அதிகரிக்கிறான். அவன் இஸ்லாம் அழகாக இருக்கிற நிலைமையில அவன் செய்கிற நன்மைக்கு அல்லாஹு தாலா 10 மடங்கு நன்மையை கொடுத்து அந்த 10 மடங்கு அல்லாஹ் 70 மடங்குகளாக அதிகரிக்கிறான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒவ்வொரு வக்குள்ளு செய்யா ஒவ்வொரு தீங்கையும் செய்கின்ற நேரம் அவனுக்கு அந்த தீமைக்கு பகரமாக ஒரு தீங்கையை பதிவு செய்கிறான்னு நல்லா தூர் சொன்ன செய்தியை இமாம் புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க பதிவு செய்யறாங்க. இந்த ஹதீஸ் எனக்கு எதை சொல்லுது? மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர் தர்கோமாலாயனி, ஒரு மூமியினுடைய பண்பு, ஒரு இஸ்லாத்தில் அழகான இஸ்லாத்தில் இருக்கிறதுக்கு அடையாளம் தேவையில்லாத விஷயத்தை விட்டுறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பயான் பண்றாங்க, ஹத்தீபா நிக்கிறாங்க, பயான் பண்றாங்க, அல்லாஹ் போட்டு புகழ்ந்தாங்க. புகழ்ந்து போட்டு, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இன்னக்கும் தக்ரவு, நீங்க ஓதுறீங்க ஒரு வசனத்தை, இந்த வசனத்தை, ஆனா நீங்க அதை உரிய இடத்துல வைக்கல, கணக்கெடுக்காம விட்டுடுறீங்க. வததஊனஹா அலா கைரி மவாதிஹா, உரிய இடத்துல வைக்காம அந்த வசனத்தை கணக்கெடுக்காம இருக்கிறீங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு அலைக்கும் அன்ஃபுஸக்கும் லா யதுர்ருக்கும் மன் தல்ல இதா ஹததைத்தும். 105 மாயிதா. ஈமான் கொண்டவங்களே, வழி தவறியாமைக்கு நீங்களே உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நீங்களே உங்களை பாதுகாத்துக்கோங்க. நீங்க வழி தவறி பேய்த்திட வேணாம். நீங்க நேர் வழியை பின்பற்றுவீர்களாக இருந்தால் வழி தவறியவர்கள் உங்களுக்கு எந்த தீங்கும் உங்களுக்கு செய்ய இயலாது. அல்லாஹ்வின் பக்கமே நீங்க மீள வேண்டியிருக்கிறீங்க. நீங்க செய்யற எல்லாத்தையும் அல்லாஹ் அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்தையும் உணர்த்துவான். இந்த வசனத்தை ஓதி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, வைன்னா சமீன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகுல், நாங்க அல்லாஹ்விடத்துல சொல்ல கேட்டிருக்கிறோம், இன்னன்னாஸ், மக்கள், இதா ரஅவு ஸாலிம் ஃபலம் யஅஹுது அலா யதைஹி அவ்ஷக யஅம்மஹுல்லாஹு பிஇகாப். சுப்ஹானல்லாஹ், மக்கள் அநியாயம் செய்யறொத்தரு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறத காணுகின்ற நேரம் அவனுடைய கையை பிடிச்சு அவனை தடுக்க இல்லைன்னு சொன்னால் அல்லாஹு தஆலா தண்டனையை பொதுமையாக ஆக்கி விடுவான். சுப்ஹானல்லாஹ், அநியாயம் செஞ்சு ஒட்டிக்கிற ஒத்தனுக்கிட்ட போய்த்து செய்யாதேன்னு சொல்ல இல்லைண்டா. கப்பல் ஹதீஸ் நாங்க ஆல்ரெடி முந்தி பார்த்திக்கிறோம். எங்களுக்கு என்ன இருக்கப்படா, ஒத்தன் தேவையில்லாத ஒரு விஷயத்தை, பாவமான ஒரு விஷயத்தை செய்யற நேரம் எங்களுக்கு என்ன தெரியும், அது செஞ்சுட்டு போட்டு பிண்டு இருந்தால் அல்லாஹ் அந்த வேதனை, இறக்குற வேதனையை பொதுவாக்கி விடுவான்னு சொன்னாங்க. இன்னொரு அறிவிப்புல பாருங்க, நல்ல இடத்துல சொல்ல நான் கேட்டேன், மா மின் கௌமின் யஅமலு ஃபீஹிம் பில் மஆசி, எந்த ஒரு சமூகத்தில் மக்கள் பாவம் செஞ்சு கொண்டிருப்பாங்களாக இருந்தால் அவங்க அந்த பாவத்தை தடுக்கிறதுக்கு சக்தி இருந்தும் அதை மாத்தல்ல, தடுக்கல என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அவங்களுக்கு இறக்கக்கூடிய வேதனையை அல்லாஹ் சமமாக்கி விடுவான், பொதுவாக்கி விடுவான் அல்லாஹ் சொன்னாங்கன்னு செய்தியை நாங்க பார்க்கிறோம். உங்களில் யாரேனும் ஒரு தீமையை கண்டால் தன் கையால் தடுக்கட்டும், நாவால் தடுக்கட்டும், உள்ளத்தால் வெறுக்கட்டும் என்று ரசூலுல்லாஹ் இதால தான் சொன்னாங்க. ஆகவே இந்த ஹதீஸ்களை சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்னென்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய இஸ்லாம் அழகானது, ஒரு மனிதனுடைய இஸ்லாம் அழகாக இருக்கிறது என்பதற்கு அடையாளம் தேவையில்லாத விடயங்களை விட்டு விடுவது. லுஇனல்லதீன கஃபரூ மின் பனி இஸ்ராயில் அலா லிசானி தாவூத் வ ஈஸா இப்னு மரியம். பனி இஸ்ரவேலர்கள்ல தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நாவால அந்த மக்கள் சபிக்கப்பட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க அல்லாஹ்க்கு மாறு செய்தாங்க, வரம்பு மீறினாங்க. அவங்க கானூ லா யதனாஹூன அன் முன்கரின் ஃபஅலூஹு,
அவங்க யாரும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாவம் செய்யறத பிழை செய்யறத கண்டால் அவங்க தடுக்கல்ல. லபீசமா காணியப்பலூர் அவங்க செஞ்சு எவ்வளவு மோசமானது அல்லாஹு தஆலா சூரா மாஇதா 90 அதாவது 79 78 அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, தங்கமான ஒரு ஹதீஸை பார்த்தோம். பாவங்களை காணுகின்ற தடுக்கின்ற உணர்வை எடுப்போம். ஒரு மனிதன் இஸ்லாத்துல சம்பூர்ணமா அழகா இருக்கிறான்றதுக்கு அடையாளமே அவனுக்கு தேவையில்லாத விடயங்களை விட்டு ஒதுங்கிக் கொள்வது. வல்லவன் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு எதெல்லாம் தேவையற்றதோ அவ எல்லாத்தையும் ஓரமாக்கி தேவையானவைகளை மட்டும் செய்து அல்லாஹ்வுடைய அளப்பரிய அன்புக்கு சொந்தக்காரர்களாக மாறக்கூடிய நல்லவர்கள் பட்டியலை மேலோரையும் அல்லாஹ் ஆக்கிடுவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.